டிவிஎஸ் என்டையர் கொண்டு பிசிசி. இது வந்து ரேசிங் எடிஷன் மாடல். ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்க போகும்போது சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். அதுபோக 220 mm ரோட்டோமீட்டர் டிஸ்க் கொடுத்துருக்கனால டிஸ்க் வந்து அட்மாஸ்பியர் ஏர் உள்ள போனதுனால டிஸ்க் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. டிஸ்கோட லைஃப்மே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஃப்ரண்ட்டில் டி ஸ்டேப் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்கனால பார்க்க கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். அப்போது ஹெட்லாம்ப்புமே எல்இடியில் கொடுத்துருக்கனால நைட்டில் வந்து உங்களுக்கு விசிபிள் பவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்கோம் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு வரும். அது கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கால் வருது, மெசேஜ் வருது, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 மோட் ஆப்ஷன் வந்து வரும், ரைட் மோட், ஸ்போர்ட் மோடுன்றது. அது நார்மலாக நீங்கள் ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி அதையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுபோக அசால் லேம்ப் ஆப்ஷன் வந்து வரும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரோடில் போகும்போது போட்டுக்கலாம், அப்போல்லாம் நைட்டில் எங்கேயா வண்டி ஓரமாக நிப்பாட்டி போட்டுருக்கும்போது பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் எக்ஸ்பிரஸ் வந்து 320 mm கொடுத்துருக்கனால நீங்கள் முன்னாடி கால் வந்து ஃப்ரீயாக வச்சு ஓட்டிக்கலாம். அப்படிலாம் முன்னாடி ஏதாவது லக்கேஜ் எதாவது வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். பேக்கில் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 21 லிட்டர் கொடுத்துருக்கனால ஒரு ஆப்ஷன்ஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஏதாவது திங்ஸ் வைக்கணும் உள்ள வச்சுக்கலாம். அடிஷ்னலாக மொபைல் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கனால நீங்கள் எமர்ஜென்சி டைமில் வந்து மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். பெட்ரோல் டேங்க் வந்து பின்னாடி தான் வரும். பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர் வரும். 1 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு வந்து ரிசர்வ் வந்துடும். இந்த வண்டியோட வீல் பேஸ் வந்து 1285 mm வரும். அதனால் நீங்கள் ஸ்பீடாக போய் டேர்ன் பண்ணுறப்போ வந்து பேலன்ஸிங் இருக்கும். டவுன் கிளியரன்ஸ் வந்து 155 mm இருக்கனால மேடு பள்ளத்தில் ஏறி போகும்போது அண்டர் பாடி சைஸ் வந்து தட்டாது. வண்டியோட வெயிட் வந்து 118 கிலோனால யாருனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுபோக இன்ஜின் பவர் வந்து 3 வால்வ் இன்ஜின்னால பவர் வந்து 9.25 வரும் வித் 7400 RPM. அதே மாதிரி டார்க்குமே வந்து 10.5 Nm இருக்கனால வண்டி வந்து புல்லிங் பவருமே நல்லாயிருக்கும்.